ஹலோ வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பிக் பாஸில் டே 10 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். ஆனாலும் நேற்று எங்களுக்கு பிக் பாஸில் காட்டிக்கல டே 9 நைட் 10 o'clock என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஆதிரை இவங்க எல்லாம் கேம் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ஆதிரை வந்து சாப்பாடு எஃப்ஜே தீத்தி கொண்டு கேட்கல சொல்கிறான். நீ ஏன் என்னோட இப்போ முதல் மாதிரி கதைக்கிறா இல்லைன்னு கேட்குறா. நீ முன்ன மாதிரி தான் என்கிட்ட பேசுறியா? நார்மலாக தானே பேசிட்டு இருக்கேன். பிக் பாஸில் ஆட்டுற அந்த 1 hour எங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுற 1 hourல இந்த லவ் கண்டென்ட்டை தவிர வேறு எதுவும் கிடைக்கலையான்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தாலும் இந்த லவ் கண்டென்ட் தான் காட்டிகிட்டே இருக்கிறாங்க. சரி, அது முடிஞ்சுட்டு ரெண்டு சலிச்சு போயிருந்தா திருப்பி அங்கால துஷாரும் அரோராட விஷயமும் காட்டுறாங்க. துஷாரும் அரோராவுக்கும் இடையிலே ஏதோ ஒரு மனஸ்தாம் வேறு இது போல இருக்குது. அது என்னென்னு தெரியல. அரோரா அழுது கொண்டிருப்பா. அப்போ துஷார் சாரி 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 என்று சொல்லி கொண்டிருப்பேன். அதுக்கு பிறகும் அது முடியாது. அந்த சாரி சொல்லி ஏன் அழுகிறன்ற விஷயம் முடியாது. அது 12:05 பிறகு திருப்பி என்ன காட்டுறாங்க. இது வந்து ஹோலில் வந்து அங்கே வச்சுட்டுருப்பாங்க முதல். பிறகு வந்து பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு அரோரா கதைச்சு கொண்டிருக்கிறா. திருப்பியும் துஷார் சாரி சொல்கிறார். அப்புறம் அரோரா வந்து எல்லாம் அதை ஸ்மூத் பண்ணி போட்டு ஹக் பண்ண சொல்லி கேட்குறா. இல்ல வேணாம், எனக்கு it doesn't feel the same anymore. உண்மையா சொல்ல போனா அவள் வந்து அந்த ஹக் பண்ணி சொல்லி கேட்ட விதம் எனக்கு நார்மலாக ஒரு ஃப்ரெண்டோட ஹக் பண்ண சொல்லி கேட்ட மாதிரி தெரியல. கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி கட்டாயம் ஹக் பண்ணன்னு சொல்லி கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதே போல் அந்த ரூமுக்குள்ளே போய் கதைப்ப பண்ண மாதிரி சொல்கிறாங்க நினைக்கிறேன், ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே. ஸோ இல்லை வேணாமன்னு சொல்லி துஷார் சொல்கிறேன். அரோரா வந்து ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி இல்லாட்டி பிக் பிரதர் மாதிரி கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாவா இருக்கேன்னு தெரியல. ஐ ஃபீல் லைக் அந்த இடத்துல அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. ஒரு கண்டென்ட்டுக்காக பிக் பாஸில் கனகாலம் இருக்கணுமன்றதுக்காக ஏன் இப்படியான விஷயங்களை செய்கிறாங்கன்னு தெரியல. பட் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் அ பிட் டூ மச். அடுத்த நாள் காலையில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் காட்டிக்கலையே தான் இந்த பாரு வந்து உப்பு சோறு ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து என்ன செய்கிறீங்க இந்த சோறை வச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. பாரு வந்து அந்த அந்த உப்பு போட்ட அந்த சாதத்தை என்ன செய்ய போகிறீங்க, வடகம் செய்கிற நீங்கள் சொன்னீங்க ஏன் இன்னும் செய்யலை அப்படின்னு சொல்கிறா. இதுக்காக யார் என்கிட்ட சாரி சொல்ல போகிறீங்க, என்ன வந்து சாரி சொல்லி கேட்டடிக்கன்னு சொல்லி கேட்பா. இதுக்கு யாருமே என்ன சாரி கேட்கல. இருக்கு இல்லைன்னா தோசை இருக்கிறவங்கள கேட்போம். உப்பு சாதம் அப்படியே தான் இருக்கு. அப்புறம் எனக்கு நான் பார்க்கல அவள் கனியோட ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ கனியோட்ட வந்து சாரி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கல. கனி சொல்லிடுவான், நான் இது தனிப்பட்ட விஷயம் இல்லை, இது குரூப் டிசிஷன். ஸோ நான் இந்த குரூப்பிட்ட கேட்டுட்டு தான் நான் சொல்லுவேன்ட்டு. பிறகு இது அவங்க பிளான் பண்ணுறாங்க போல, சாரி சொல்ல தேவையில்லைன்ற மாதிரி பிறகு அதோட முடிச்சிடுறாங்க. பட் நாட் ஃபீலிங் சாரி ஃபார் வாட் யூ டிட். அப்படிதானே? தனிப்பட்ட கருத்து கிடையாது. என் டீம் சேர்ந்து முடிவு பண்ணி சொல்லுங்க சாரி சொல்கிறோமா இல்லையா நான் சொல்கிறேன். அவள் சாரி சொல்லி கேட்டது கனியோட பிரச்சனை பண்ணணுன்றக்காக கேட்ட மாதிரி இருந்தாலும் அவள் சொன்ன விஷயம் சரி. சாப்பாடு அநியாயமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது, அதை அநியாயமாக பண்ணுறீங்கண்டு. ஆனால் இங்கே நான் ஒரு விஷயம் நோட் பண்ணினேன். ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த உப்பு போட்டு சாப்பிடக்கல பார்வாக்களும் வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து சூப்பர் டியூலாக்ஸ்களுக்குள்ளே போயிட்டு அவள் அப்படி சாரி சொல்கிறீங்களா அப்படியா இப்படியான்னு சொல்லி கேட்டதெல்லாம் எனக்கு பார்க்க ஃபனியாக இருந்தது. வெளியில் வந்து கார்டன் ஏரியாவில் காட்டுறாங்க. பாரு, கம்ருதீன், துஷார் அண்ட் அரோரா இவங்க எல்லாம் இருக்கேக்கல. பாரு சொல்கிறா, இந்த வீட்டில் 7 பாய்ஸ் இருக்கிறாங்க, அவளை பேர் நேமையும் நீங்கள் ஒரு ஆளை சொல்லுங்கள் கம்ருதீன், நான் வந்து ரேட் போடுறேன், நானும் அரோராவும் ரேட் போடுறேன்னு சொல்லிட்டு பிரவீந்துக்கு சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் ஏதோ 7 and 5 சம்திங் லைக் தட். அப்புறம் 2 சபரி சொல்லியிருப்பாங்க. சபரி சொல்லிக்கல பாரு சொல்லுவா, சபரி நல்ல சான்சமாக தான் இருக்கிறார், எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் அவரை கொஞ்சம் ட்ரிம் பண்ணினா சரி, ட்ரிம் பண்ணி ஓகே ஆயினா இருந்தால் சரி இந்த மாதிரி சொல்லுவாள். அப்புறம் துஷாருக்கு கேட்பாங்க. துஷாருக்கு கேட்கல அரோரா சொல்லுவாள், நான் இன்ஃபினிட்டா இல்லை விரும்புகிறேன் அப்படி. இன்ஃபினிட் நம்பர் வந்து மார்க்ஸ் எத்தனை போடுவீங்கன்னு கேட்க துஷாருக்கு இன்ஃபினிட்னு சொல்லுவாள். அப்போ 7 வந்து பாரு கொடுப்பா. அதுக்கு பிறகு கம்ருதீனுக்கு வந்து அரோரா வந்து 8.5 கொடுப்பா. பாரு வந்து 7 கொடுப்பா. ஆனால் 7 கொடுக்கல சொல்லுவா, எனக்கு மூளை முக்கியம் உண்டு, எனக்கு பிரெயின் முக்கியம் உண்டு. ஏன்னு மார்க்கு கேட்க மாட்டீங்களா சொல்லுங்க. எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து ஐ வுட் கிவ் ஹிம் 7. அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பா கம்ருதீனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிக்கலாம். கம்ருதீன் நல்லம், அவரை வடிவா ட்ரெஸ் அப் பண்ணுறார்,
அப்படின்லாம் சொல்லி அவர் ஃபிசிக்கலாக அவர் அப்படி என்னம்னு சொல்லி போட்டு. ஆனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாயை விடுறது, வாய் சரியில்லை, கொஞ்சம் ப்ராப்ளத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகிறது, என்ன கதைக்கிறேன் என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியுதில்ல அப்படியான விஷயம் சொல்லியிருப்பா. அதே போல் அரோராவும் வந்து இந்த பாயிண்ட் சொல்லியிருப்பா, நல்லா க்ரூம் பண்ணுறேன், எனக்கு இவர் ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும், லவ்வராக தேவையில்லைன்னு சொன்னால் பிரேக்கப் ஆச்சுன்னா கவலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரு சொல்லுவேன். நான் அவட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓகே தான் சொல்கிறேன். ஆனால் ஏன்னா எனக்கு லவர் மெட்டீரியலுக்கு ஓகே, ஆனால் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இல்லை. என்னன்னு கேட்டால் தனக்கு ஹஸ்பண்ட் மெட்டீரியலில் வெளியில் ஒரு ஆள் இருக்கிறேன் ரெண்டு. ஆனால் அது ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக மாறுமான்றது தான் வந்து விஷயம். அது வந்து வெளியில் ஒருத்தர் இருக்கான், அவன் கையில் இருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் பார்க்குறேன் ஆதிரை மற்றது அரோரா இந்த பாரு எல்லாருமே கண்டென்ட் கொடுக்குறதுக்காகத்தான் இப்படி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் சில நேரத்தில் நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை இந்த க்ரௌடை தான் திரும்ப திரும்ப பார்க்குறதால அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா, லவ் பண்ணணும் மட்டும் தோணுதா, இல்லாட்டி ஃப்ளர்ட் பண்ணணும் மட்டும் தோணுதான்னு தெரியல. ஆனால் 9 பிக் பாஸ்லேயும் வந்து இந்த லவ்ன்ற விஷயம் ஒரு இல்லை எண்டாமல் எல்லா சீசன்லேயும் 1 2 3 நடந்து கொண்டே இருக்குது. இப்போ பார்த்தா அங்கே பாருவும் கம்ருதீனும் சேர்ந்து விடுற மாதிரி இருக்குது. நானுமே இதை பற்றி கண்ணீரமாக காய்ச்சிட்டு இருக்கேன். ஆனால் நானும் யோசிச்சேன், நான் எதுக்காக பிக் பாஸ் இந்த இருக்கிற கண்டென்ட்டையே கண்ணீரமாக காட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இது திவாகர் வந்து விக்ரமோட தனகிதனையை விக்ரமை கூப்பிட்டு சூப்பர் ஜூலக்ஸ் ஹவுஸை க்ளீன் பண்ண சொல்கிறேன். ஸோ அவங்களோட ஃபண்ணையும் அங்கே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பாரு கம்ருதீன்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பாரு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல கம்ருதீன் சொல்கிறார், நான் அங்கே சொல்ல மறந்துட்டேன். பாரு சொல்வேன் டஸ்கி ஸ்கின் எனக்கு பிடிக்குமென்ட்டு, கம்ருதீன் சொல்வேன் டஸ்கி ஸ்கின் எனக்கு பிடிக்கும், அது பாருட்டே இருக்குது. ஃபிசிக்கலாக நீங்கள் அவள் என்ன விரும்புறீங்கன்ற இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிறா. எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொன்னால் எல்லாரும் எதிர்த்து நிற்கலையும் அவள் வந்து தன்னை விஷயங்களை ஸ்ட்ராங்காக வைக்கிறா, அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தை அடக்கி கதைக்கிறா. நான் திரும்ப திரும்ப கதைக்க அந்த வெக்கப்படுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா நடக்குது இங்க, இதெல்லாம் எடுத்து காட்டுறீங்களா, அட்லீஸ்ட் அந்த கேம்ல விளையாடுற விஷயங்களை காட்டியிருக்கலாமே இந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்க எதுக்காக பிக் பாஸ் பிளான் பண்ணாங்களோ அதுக்காகவே பிக் பாஸ் ஒன்றுமில்லாத விஷயத்தில் இந்த லவ் கண்டென்ட்டையே காலையிலேருந்து காட்டிகிட்டு இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 12:45 கேம் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ நேற்று 2 பேர் அவுட் ஆகினதால இன்றைக்கி 16 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் 15 ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 15 ஸ்லாட்ஸுக்குள்ளே 16 மெம்பர்ஸ் வைக்கணும்னு சொல்லுவாங்க. பாரு அவுட் ஆயிடுவா. அவங்களுக்கு ஒரு லைன் வச்சுருப்பாங்க, அவுட் ஆனாக்கில் வெளியில் போட சொல்லி. பாரு போக மாட்டா. அப்போ சபரி சொல்லுவார், நீ விளையாடல தானே, எதுக்காக நீ வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லி சபரி சொல்லுவார். அப்படி சொல்லிக்கல பாரு நீ என்ன எனக்கு சொல்கிறது, நான் இங்கே நிற்கிறேன்ட்டு ஒரு வோலோட பின்பக்கமாக போய் நின்று சொல்லுவாள். இங்கே ஒருத்தர் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாள். கேமில் எங்கே வேணும்னாலும் போகலாம், கேம் விளையாடுற ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் போகாமல் நிற்கிறது தான் பெட்டர். எல்லா விஷயத்தையும் நோண்டி பிரச்சனை பண்ணிட்டு கொண்டே இருக்கிற மாதிரி நான் பார்வை பார்க்குறேன். இந்த இடத்துல கூட நீங்கள் என்ன சொல்கிற, நாங்கள் என்ன கேட்குறேன்ற மாதிரி சபரிகிட்ட போடான்னு சொல்லி சொன்னேன். சபரி சொல்லுவார், இங்கே வாங்க சீரியஸான ஒரு கன்வர்சேஷன் போயிக்கல, வாடா போடா கதையெல்லாம் கதைக்க வேணாம் அப்படின்ட்டு. அதே போல துஷாரும் போய் கதை கேட்கலையும் போடா துஷாருக்கு சொல்லியிருப்பான். இப்படி வர போறது இல்ல, கொஞ்சமாவது சொல்ல முடியாதுல, கொஞ்சமாவது நியாயமா பாரு, நீ தயவுசெய்து அந்த இத கவனிடா போடா. அது அவட ஸ்லாங்கா இருந்தாலுமே ஒரு ஆம்பளைய பார்த்து வாடா போடான்னு கதைக்கிறேன்டாலும் ஒரு கோவத்துல அப்படி சொல்லிக்கிறது எப்படி அக்ரிவேட் ஆகுமன்ற விஷயம் ஏன் தெரியாம இருக்கு பாருங்கன்னு தெரியல. அதே போல் பாருக்கு போடி வாடினான்னு சொன்னால் பாரு எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அந்த இடமே முடிஞ்சுது. ஸோ பாரு செய்கிறது மெட்டாக்கில் மரியாதை இல்லாமல் கதைக்கிறது நான் இங்கே பிள்ளையாக தான் பார்க்குறேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து கடைசியாக வந்து அந்த கேம் விளையாடி கொண்டு கேட்கல ஆதிரையும் எஃப்ஜேயும் தான் நிற்பாங்க. அப்போ எஃப்ஜே இவங்க எல்லாம் கத்தி கொண்டிருப்பாங்க. அப்போ உடனே கேனி சொல்லுவா, ஏன் எப்போவுமே ரூல்ஸை பிரேக் பண்ணுறீங்க, வெளியில் போங்க அப்படின்னு சொன்னோன்னே எஃப்ஜே வந்து கத்தி கொண்டு சொல்லுவார், நீங்கள் நானும் மாதிரி இருந்தால் விளையாடுற மத்தாக்கெல்லாம் வெளியில் போங்கன்ட்டு. அப்படி சொன்ன பிறகு இதில் வந்து வினோத் அவுட் ஆயிடுவேர். என்னன்னு சொன்னால் எஃப்ஜே சொல்லுவார், ஓகே நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்க மாட்டோம், இந்த டைம் நாங்கள் வினோத்தை வெளியில் எடுக்கிறோம், அடுத்த முறை நீங்கள் யாரை வச்சாலும் சரி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த முறை இந்த 3rd ரவுண்டில் வினோத் வெளியில் வந்துடுவார்.
இதே போல் 4th ரவுண்டில் வந்து அரோரா வெளியில் போகிறா. பிறகு வந்து இந்த நேரம் பாரு உள்ளுக்குள்ள வரதுக்காக என்னவோ தெரியல. பிக் பாஸ் சொல்லுவார், ஓகே இப்படி போயிட்டு இருக்கேக்கல போரிங்காக இருக்குது, நான் என்ன செய்கிறேன், ரெண்டு பேர் நீங்கள் வெளியில் வந்த வடிவா, அதாவது பிக் பாஸ் டீமில் 2 பேரும் சூப்பர் டீலக்ஸ் டீமில் வெளியில் 2 பேரும் வந்ததால் நீங்கள் போயிட்டு டிஃபெண்ட் பண்ணுங்கண்டு ஓகேன்னு சொல்லிட்டு கேமுக்குள்ளே கேம் ஸ்டார்ட் பண்ணோடனே வினோத் என்ன செய்திருவேன், போயிட்டு கெமியை பிடிச்சிருவேர். ஆனாலும் நான் நினைக்கிறேன் டிஃபெண்ட் பண்ண சொல்கிறேன் டேக்கில் இவங்களை போய் ஸ்டாப் பண்ணாலே இந்த குரூப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது கெமி என்று பார்த்துட்டு கெமியை ஸ்டாப் பண்ணினாலே கேம் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமென்னு நினைச்சது நான் பிழை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படி. ஆனால் அங்கே சொல்லியிருப்பாங்க நீங்கள் என்னத்துக்கு போயிட்டு கெமியை பிடிச்சனீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அங்கே பார்க்கல வினோத் தகன டென்ஷன் ஆயிடுவேன், எல்லாருமே கெமியை தான் பிள்ளையா தொட்ட மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கெமி சொல்லுவா, இல்லை நான் அப்படி சொல்லலை, நான் தங்கச்சி மாதிரி தவணை பார்த்துறான் வந்து கேமராக்கு சொல்லு ப்ளீஸ்ன்னு சொல்லி. ஆனால் இங்கே அந்த கதை இல்லை, கேமில் நீங்கள் விளையாடுனது பிள்ளைன்னு சொல்கிறோம்னு சொல்லி கெமி நல்லா ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்திருப்பேன். ஆனால் முதல் வந்து ஏதோ கத்தி தள்ளி விட்டு அடித்த மாதிரி இருக்கும், ஆனால் பிறகு வந்து அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்திருப்பா. இதுக்குள்ள திருப்பியும் பாரு வந்துட்டு நீங்க கூட்டு குடும்பமா விளையாடுறீங்கடா அதுடா இதுடான்னு சொல்லி எஃப்ஜேக்கு வந்து ட்ரிகர் பண்ணி கொண்டு நிப்பா. ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க, நீங்க ஒரு கூட்டு குடும்பமா இருந்து பாச பிணைப்புல இருக்கீங்க. எஃப்ஜேயும் அப்படியா இப்படியான்னு சொல்லி ஆக்ஷன்ஸ்ல கொஞ்சம் சைல்டிஷா இது பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் ஒருவேளை பாக்குறேன் எஃப்ஜே வந்து கொஞ்சம் யங்ஸ்டர் வடிவா மெட்டாக்கில் ட்ரிகர் பண்ணுறது அவர் ஆக்ஷனால் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா இது இனியும் 2-3 இடத்துல வினோத்தோடையும் அப்படி தான் ஆக்ஷனில் ட்ரிகர் பண்ணி கொண்டிருப்பேர். பொடா வினோத் சொல்லி கொண்டிருப்பேர். வினோத் மெச்சூர்டாக இருக்கிற வடிவா அதை அவரை ஸ்டைல் நாட் அவரை ஸ்டைல்லையே அதை ஹேண்டில் பண்ண மாதிரி நான் பார்க்குறேன். எனக்கு சில இதில் வினோத் செய்கிறது ஃபனியாகவும் இருக்குது. ஆனால் வினோத் இப்படி செய்கிறதால எங்களுக்கு எந்த நேரமும் லவ் கண்டென்ட் சண்டை அப்படி போயிட்டு கேட்கல, இந்த ஃபனி கண்டென்ட்டும் எங்களுக்கு தேவைக்காக வினோத் இருக்கிறது நல்லா இருக்குது. இதுக்கு வர அப்புறம் ரவுண்டில் கிளை அவுட் ஆகிறத காட்டுவாங்க. கிளை அவுட் ஆன பிறகு பிக் பாஸ் சொல்லியிருப்பேர் போல இருக்குது, போயிட்டு நீங்கள் எல்லோரும் மன்றாட வேலையை பாருங்கன்னு சொல்லி அங்கே போனோடனே கிளையை தான் காட்டுறாங்க. கிளை வந்து கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன், நீ கேட்கல சொல்கிறேன், பாரு வந்து பொட்டேட்டோவை கிரேவி பண்ணி தர சொல்கிறாண்டு. எனக்கு வந்து அது மிக்ஸ்டு ஃப்ரூட் இதுவாக பண்ணி கொடுத்துருடா, வெறும் பொட்டேட்டோ எனக்கு அது எந்த அளவுக்கு அது சத்தாவே இருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த ஆனால் மார்னிங்லேயே பாரு எனக்கு எப்படி சொல்லியிருப்பான்னா, இன்றைக்கி நான்வெஜ் வாரத்தால் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி தாங்க அப்படி தான் கேட்டிருப்பா. இப்போ வந்து சொல்லுவா எனக்கு ஃப்ரை வேணாம், எனக்கு அதை ஃப்ரை சாப்பிட்டா முதல் சொல்லுவா எனக்கு ப்ரோட்டீன் வேணும் அதனால் பொட்டேட்டோ ஃப்ரை வேணுமெண்டு. இப்போ சொல்லுவா எனக்கு ஏதோ ஃப்ரை சாப்பிட்றத விட எனக்கு கிரேவியாக சாப்பிட்டா நல்லா இருக்குமென்று சொல்லி அது வேணுமென்று செய்கிற மாதிரி இருக்குது. இல்லாட்டி அந்த ஃப்ரை பிடிக்கலைன்றதுக்காக இப்படி சொன்னாவா எனக்கு என்னென்னு தெரியல. ஆனால் அவள் தான் முதலே ஃப்ரை கேட்டிருப்பா, இப்போ ஃப்ரை வேணாம் கிரேவியாக செய்தாங்கன்னு சொல்லி ஏன் கேட்டான்னு எனக்கு தெரியல. கேம் ஹோல்ட் பண்ணியிருக்கிற வடிவா கேனி சொல்கிறேன், நான் மட்டும் ட்ரெஸ் பண்ணாமல் இருக்க நீங்களாம் ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. அப்போ வெப்சி சொல்கிறேன், இல்லை அக்கா பரவாயில்ல நீங்கள் நில்லுங்க கேம் வந்தால் என்ன செய்கிறேன்னு. அப்போ அவள் சொல்லுவா என் சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்பினவங்க என்ன நல்ல வடிவா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க சொல்லின்னு சொல்ல. அப்போ உடனே அவள் சொல்லுவா எஃப்ஜே சொல்லிடு அக்கா நீ நல்லா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி. அப்போ கேனி சொல்லுவா அடே எனக்கே தெரியுது நான் வில்லி மாதிரி நடக்கிறேன் இந்த சாப்பாடு விஷயத்துல வந்து ரொம்ப வில்லி ஆயிட்டா, அது தெரியும்ல, நான் இப்பெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். என்ன புரியல எனக்கு, நான் இப்படி எல்லாம் இல்லை, ஆனா இவங்க நியாயம் இல்லாம நடக்கல எங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் சொல்லியிருப்பா. உண்மைதான், மற்ற விஷயம் கனிட விஷயத்துல மற்ற விஷயங்கள் எல்லாம் உண்மை, அவங்க கோவப்படுறாங்கன்னு செய்யறாங்க. ஆனா இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ற மாதிரி உப்பு போடுறது அது அக்செப்ட் பண்ணிடலாம தான் இருக்குது. அப்படி இப்படி கனி இங்க ஹாச்சிட்டு கேட்கலாம். அங்க பாரு சொல்லுவா கனி இல்லை எனக்கு மிக்ஸ்ட் ஒப்பீனியன் இருக்கு, 50-50 ஒப்பீனியன் இருக்குன்னு சொல்லிக்கலாம். சொல்றேன் கனி அக்கா மேல எனக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் தானே இருக்கு அப்படின்னு கலை நல்ல வடிவா சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா. பாருக்கு ஹியூமனிட்டி இருக்கு, அவ செய்யறது உண்மையா தான் இருக்கு. ஆனா கேம் அண்ட் வந்தோடனே மட்டும் அவ அடுத்த முகத்தை காட்டுறா அப்படின்ற மாதிரி. பேசிக்கலி ஹியூமனிட்டி பர்சன், ஆனா கேம்னு வரும்போது அந்த மாதிரி ப்ளே பண்றாங்களோ அப்படிங்கிறது எனக்கு இந்த ட்ரிக்கியா சில விஷயங்கள் செய்யறா, அவக்கான இதுகளை செய்யறா அப்படின்னு சொல்லனே. பாரு ஒரு விஷயம் சொல்லுவா அப்படின்னு சொன்னா, அரசியல்லையே மோசமான அரசியல் அப்படின்னு சொன்னா நான் சொல்றத மற்ற எல்லாரும் நம்பி கேட்டு நடக்கணும்னு சொல்றது மோசமான அரசியல்னு சொல்லியிருப்பா. நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னா, பார்வம் வந்து எல்லா இடத்துலையுமே அப்படித்தான் செய்யறா, நான் சொல்றத கேட்கணும், நான் சொல்றதான் சரி அப்படி செய்துட்டு கனிக்கு அவ இங்க சொல்றது எனக்கு நாங்களும் தான் செல்ஃப் ரியலைஸ் பண்ணாமல் இன்னொருத்தருக்கு ஒரு கதையில் சொல்லிடுவோம்.
ஸோ எனக்கு பாரு அப்படி சொன்ன மாதிரி தான் இருந்தது. தான் என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்காம கனிக்கு போய் அந்த விஷயத்தை சொன்னது எனக்கு அப்படி தான் இருந்தது. ஸோ அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுவேன் ஆல்ரெடி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே போக சொல்லி. ஆனால் சொல்லியிருப்பேன் அந்த இருக்கிற போலுக்கு கிட்ட இருக்கிற அந்த பிளாக் இதுக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொன்னால், அந்த கோர்ட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னு சொன்னால் யாருமே ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்லி. ஸோ அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணோடனே சபரி எடுத்துகிட்டு ஓடி கொண்டு போய் உள்ளே வச்சிருவேன். வியானா நான் பார்க்குறேன், வியானா வீக்கெண்டுக்கால நான் வீக்கெண்டு பிள்ளையாக சொல்லலாம், அவள் சாஃப்டான ஆள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா, வெரி சாஃப்டான ஆள். அவள் எல்லாம் இனி எப்படி பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள வந்து வேலை செய்யப்படுறான்னு தெரியல, சாஃப்டான ஆள். ஆனால் ட்ரை பண்ணுறா, அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். ட்ரை பண்ணி ஓடி வர போது அவள் பிளாக் பண்ணி விளையாடுவாங்க யாருன்னு சொல்லி சொன்னா கனியும் கெமியும். அப்ப கீழே விழுந்துருவா. கீழே விழுந்தோனே இந்த எங்களுக்கு வீடியோல காட்டைகளை பார்த்தா கெமியோட காலுக்கு மேலதான் நம்ம விழுந்திருக்கிற மாதிரி இருக்கும். மேபி 2 காலுக்கும் இடையில வியானோட 2 காலுக்கு இடையில கெமியோட கால் இருக்கும் சரியா. கால் கத்துனே கெமி சொல்லுவா, இல்ல நான் அப்படி பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்குள்ள வந்து வினோத் வந்துடுவேன். வினோத் வந்து எஃப்சி சொல்லுவா, நீங்க என்ன அதுக்குள்ள போறீங்க, நீங்க அதுக்குள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்ப இந்த கால் அவத்து பட்டுட்டேன்னு சொல்லி சண்டை அப்படி கேட்கல. எஃப்சி சொல்லுவேன் அது பாருட கால் தானு. ஆனா பார்த்தா அது பாருட கால் இல்ல, அது வந்து கெமிட கால் தான். ஆனா இது கேம் விளையாட போயிட்டாங்கன்ட்டு இது ஆடுற கால் என்ன கால்னு சொல்லி பார்க்காம அந்த விளையாட்டை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனா நல்லா இருக்கும். ஆனா வியானா லேக்ல பாவம் இருக்கு, ஒரு குட்டி பிள்ளையை கொண்டு போய் அந்த பிக் பாஸுக்குள்ள விட்டு தான் எனக்கு பார்த்தா வியானாவா இருக்கு. சில நேரத்துல நல்ல பாயிண்ட்ஸான விஷயம் கதைப்பா, சரியான பக்குவம், அண்ணா கேளுங்கண்ணா சில விஷயங்கள்ல சொல்லிக்கல பார்க்க ஆசையாவும் இருக்கு வியானாவை. பிறகு வந்து வினோத் வந்து கோபத்துல எஃப்சி செய்யற ஆக்ஷனுக்கு இவர் டான்ஸ் எல்லாம் ஆடி எல்லாம் பகுதி பண்ணி வெளியில போறது. இந்த முறை திவாகர் தான் வெளியில போறாரு. திவாகர் வெளியேற்றப்படுகிறார். வினோத், திவாகர், வியானா காய்ச்சிட்டு இருக்கிற இடத்துல வந்து சுபிக்ஷா சொல்லுவா, இவங்க எங்களை உள்ளுக்குள்ள வர வேணாம்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்கன்னொடனே அந்த ஆல்ரெடி அந்த காண்டு தானே இப்ப யாரு எந்த டீம் வின் பண்ண போகுதுன்ற விஷயம் இருக்கேக்கல. வினோத் சொல்லுவார், அது என்னடா அவங்க சொல்லுவாங்க, நாங்க தானே சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ், நாங்க தானே டிசைட் பண்ணணும்னு. திவாகர் சொல்லிடுவார், உன்னை அப்படி பண்ணிட்டாங்க பாடோட. வினோத் சொல்லி இதையே இவ்வளவு காலம் செய்து சொல்லி காட்டியிருக்க போறீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு அதுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கும். ஸோ அது ஏதோ இவரை பிள்ளையா காட்டின மாதிரி போகுது வினோத். அப்ப இதையே இவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்க போறானோட 2 பேருக்கு இடையில சண்டை வர மாதிரி இருக்கும். இது வந்து இப்ப நான் டிக்டாக்லயும் இருக்கிறேன். டிக்டாக்லயும் சரி யூடியூப்லயும் பார்த்தா எல்லாரும் வந்து மெய்யழகன் படத்துல வர கொம்போண்டு மாதிரி சொல்றாங்க. சில நேரத்துல பார்த்தா சரியான சிரிப்பாவும் இருக்குது, அவங்க 2 பேரையும் ஃபன்னாவும் இருக்கிறாங்க. 2 பேரும் முறைப்பாங்க. அப்படி ஒரு கட்டம் ஒன்று நேட்டியான் வீடியோவில் வந்திருக்கும், பார்க்க சரியான ஃபன்னாக இருக்கும். முறைப்பிலேயே வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருப்பாங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். இதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள ஒரு ஃபைட் ஒன்று வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் குக் பண்ணி கொண்டு கேட்கல வியானா சொல்கிறா, வியானா குக் பண்ணி கொண்டு கேட்கல சுபிக்ஷா வந்து அந்த ஒனியன் எடுத்துகிட்டு போகிறான். போனோடனே இவங்க எல்லாம் கேட்குறாங்க ஏன் அவ ஒனியன் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லி சொன்னோன்னே சுபிக்ஷா வந்து சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் குக் பண்ணி சமைச்சு வச்சு எங்களுக்கு சாப்பாடு தர போகிறீங்க, எங்களுக்கு அப்படி தேவையில்லை, நீங்கள் எல்லாத்தையும் குக் பண்ண எங்களுக்கு நாளைக்கு எதுவும் ஃபுட்டுகள் வந்தால் நாங்கள் எப்படி அதை வச்சு செய்து சமைச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தோடனே இந்த பிரச்சனை பெரிய வாய் தகராறு. எஃப்சி எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து நான் இனி சமைக்க மாட்டேன், உங்களுக்கு இந்த சாப்பாடையும் தர மாட்டேன் என்றெல்லாம் பிரச்சனை வேற. ஏதோ ஒரு கதையில் சொல்லிடுவாங்க போல இருக்கு. அவங்களுக்கு தேவையானதை கேட்டு வந்து எடுத்து சாப்பாடு செய்யட்டு பண்ணோன்னே இவ்வளோ காலம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்த விக்ரமுக்கு கோபம் வந்துடும். ஆனால் நான் சில இதை யோசிக்கிறேன், வீட்டில் சாப்பாடுகள் எந்த தடையும் இல்லாமல் வந்த பீப்புளுக்கு அதுக்குள்ளே போயிட்டு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் தாங்க இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கேங்களா, அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை அவங்க ஏதோ அந்த இடத்துல இன்னும் அந்த செக் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தோடனே பர்ஸ்ட் ஆகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எடுக்க முடியுமா, ரொம்ப தப்பா பண்றீங்கம்மா, பிச்சைல எடுத்துட்டு சாப்பிட சொல்லாதீங்க. அண்ணா அப்படிலாம் பண்ணலண்ணே. பர்ஸ்ட் ஆகி அவர் அளவலிக்கிட்டோன்னே சொல்லுவாங்க, அளவலிக்கிட்டோன்னே எல்லாரும் சொல்லுவாங்க நீ என்ன இப்படி டென்ஷன் ஆகுறா அப்படி இப்படி. அப்புறம் வினோத்தும் எல்லாரும் போய் அவரை சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடக்குது. அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இவ சொல்லிடுவா, சுபிக்ஷா சொல்லிடுவா, நாங்கள் என்ன உங்களை சாப்பிட விடாமன்னு சொல்கிறோமா, நாங்கள் சாப்பிட்டு தூங்குறோமான்னு சொல்லி கேட்டோடனே வெப்சி சொல்லி ஆமான்னு சொல்லி சொன்னோம். சும்மா யாரும் சாப்பிட்டு தூங்குறதுக்காக வரல சரியா, வீட்டுக்கு வரேன். நாங்கள் வேணுமென்று வராமல் நிற்கல, அரோரா கேட்டதால தான் அரோராவும் கம்ருதீனும் வந்த
நான் கேட்டேன், ஆனால் அவங்க வர போகிறாங்கன்னு சொன்னவங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்போ அரோரா சொல்கிறா, இல்லை நீ கேட்கல, நீ போக மாட்டேன்னு சொல்லி சொன்ன நீ என்று சொன்னோன்னே, இல்லை. அப்போ வியானான்னு சொல்கிறா, இல்லை நீ போப்பண்ணன்னு சொல்லி சொன்ன நீ என்று சொல்லி, நீ போய் சொல்லிட்டா நான் போய் சொல்லிட்டான்னு ஒரு பிரச்சனை அங்கே போயிட்டு கேட்கல. இந்த பிரச்சனைகளை வந்து ரம்யா வாரா. ரம்யா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னால், அரோரா தான் கேட்டவ, நானும் கம்ருதீனும் போப்புறேன்னு சொல்லி சொன்னோன்னே அரோரா சொல்லிடுவா, நான் அப்படி சொல்லலை, நான் போப்புறேன்னு சொன்ன பிறகுதான் கம்ருதீன் வந்தவர். எனக்கே அது ஷாக்காக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி. நீ ஏன் என்ன சொல்ற, நீ போன்னு நான் சொன்னேன், அதுக்கு அவ சொன்னா நான் போறேன், நானும் கம்ருதீன் போறோன்னு சொன்னா. இவ அப்போ அப்படி சொல்லிக்கல, நீ பொய் சொல்லாதுன்னு சொல்லிடுவா. சொல்லி போட்டு சொன்னோன்னே பிறகு அந்த ஒரு கன்வர்சேஷன் கண்ணேரமா நீ சொன்ன நீ நான் சொன்ன நீ இது சொன்ன நீ அது சொன்ன நீ என்று போயிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், ரம்யா சொல்லிடுவா, இந்த அரோரா தான் குரூப்புக்கு வந்தோடனே சொன்னவ, இவங்க 3 பேருக்கு அதாவது புதுசாக சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸுக்குள்ளே வாராக்களுக்கு நாமினேஷன் பாஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லி சொன்னேன். அரோரா சொல்லிடுவா, ஏன் நான் சொன்னேன் தானே என்னன்னு சொல்லி சொன்னால், ஆல்ரெடி இருக்கிறாக்கள் அதை யூஸ் பண்ணிட்டு போய் புதுசாக வராக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். இதை பார்த்தா அந்த சின்ன பிள்ளைகள் கோல் முட்டி கொடுக்குற மாதிரி, இவ அது சொன்னவா அவ இது சொன்னவன்னு சொல்லியே பிரச்சனையில பெருசாக்கி கொண்டு போகிற மாதிரி எனக்கு இருந்தது. பிறகு ஒரு கட்டத்தில் வந்து ரம்யா வந்து எனக்கு அந்த அப்படி சொன்னது பிடிக்கல. என்ன அழுத பாப்பா போட்டாலாம் தாப்பா சம்திங் ஏதோ உண்டு. அது எனக்கு அரோரா பார்த்து அப்படி சொன்னது எனக்கு அது ஒரு மாதிரியா இருந்தது. என்னன்னு சொல்லி சொன்னா, அரோரா வந்து இவட்ட அதே மாதிரி திருப்பி கேட்டா ரம்யா என்ன செய்வா? அப்போ ஒருத்தரை நம்ம அக்யூஸ் பண்றதுக்கு முதல் நம்மள்ட்ட அவங்க அந்த கேள்வியை கேட்டால் நம்ம என்ன செய்வோம்ன்றதை யோசிக்காம அக்யூஸ் பண்ணது எனக்கு அது ஒரு மாதிரியா இருந்தது. பார்க்க அரோரா பாவம் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல எனக்கு அரோரா பாவம் மாதிரி இருந்தது. அப்புறம் அரோரா ஒரு வார்த்தை சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி சொன்னால், நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வரணும் என்று சொல்லி கொண்டு இருந்த நீ சொன்ன நீங்கள் தானே உங்களுக்கு ஃபேமிலி வேணும்னு சொல்லி இப்படி சிம்பத்தி எல்லாம் காட்டி இங்கே விளையாடி இல்லாதுன்னு மாதிரி அரோரா சொல்லிடுவா. நான் உனக்கு சிம்பத்தி கொடுக்கல, நான் சொல்லிட்டு இருக்கிறத. உனக்கு அப்படி தோணுதாக்கா? உனக்கு அப்படி தோணுதா? சொன்னே ரம்யாவுக்கு கோவம் வந்துடும். ரம்யாப்பா கனிட்டு, அக்கா நான் அப்படியாக்கா விளையாடுறேன், உங்களுக்கு அப்படியாக்கா தெரியுது அப்படின்னு சொன்னேன். இல்லை கனி வந்து நிறைய இடத்துல பார்த்தா பிரச்சனையில் நல்ல வடிவாக காம் பண்ணுறதுக்கு அமர்த்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவா, ஏற்றி விட மாட்டா. அப்பாவை சொல்லுவா இல்லை அப்படி இல்லைன்னு. இவக்கு கோவம் வந்துடும். இவ போய் கேமராட்ட சொல்லுவா, இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், தயவு செய்து என்ன கன்வென்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு வெளியில் அனுப்பி விடுங்க அப்படின்னுவாங்க. அப்புறம் கன்வென்ஷன் ஹாலுக்கு கூப்பிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க, என்னால் இங்கே இருக்க முடியாது அப்புறம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தால் பிக் பாஸ் சொல்கிறார், கதை சொல்லும் நேரத்துக்கு இன்றைக்கு யாராவது ஒரு ஆள் கதை சொல்லலாம், யாருன்னு டிசைட் பண்ணுங்கன்னு. அப்படி டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கல. கம்ருதீன் மலிமினி பேர் எகெயின் ரம்யா மலிமினிப்பா. அப்போ கம்ருதீன் சொல்லுவார், எனக்கு நான் எவிக்ஷனில் இருக்கிறேன், ஸோ நான் சொல்லட்டான்னு சொல்லி கேட்டோன்னே ரம்யா பாவமாக ஒரு வயசை வச்சுட்டு கேப்பா, எனக்கு இன்றைக்கி நடந்த விஷயத்தை வச்சு நான் சொல்லட்டா, நான் சொல்கிறேன் நீ அப்படின்னு சொன்னோன்னே கம்ருதீன் ஓகேன்னு சொல்லி விட்டு கொடுத்துருவேன். சொல்கிற போல் ரம்யாவை பார்த்தா ஒரு விதமான என்னன்னு சொல்கிறது, இமோஷனல் கேம் விளையாடுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் சண்டை பிடிக்கல, இப்படி தொண்டை நரம்பு வெளியில் வர்றதுக்கு சண்டை பிடிக்கிறா. நாங்கள் தொண்டை கிளிய சண்டை பிடிக்கிறா. ஆனால் ஒரு விஷயம் ஆகணும், ஒரு காரியம் ஆகணும்னோடனே அதே போய் சமத்தி அப்படியே மெதுவாக கதைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அன்றைக்கு வந்து ரம்யாவோட கதை தான் சொல்லியிருப்பாங்க. ரம்யா தான் அவட கதையை சொல்லியிருப்பா. ஸோ அப்படி ரம்யாவோட கதை சொல்லிக்கல, ரம்யா சொல்லியிருப்பா அவட பெஸ்டெல்லாம் தான் பெங்களூரில் இருந்த நான், அப்பா வந்து கொஞ்சம் அப்யூசிவாக இருந்தவர், அதனால அம்மா வந்து வேறு மேரி பண்ணிட்டா ஒரு பாயை. நான் அதுக்கப்புறம் நான் யூனோ இங்கே வந்துட்டேன், இங்கே மெட்ராஸுக்கு வந்துட்டேன். மெட்ராஸில் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பாயை லவ் பண்ணினேன். ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்தது அந்த பாய்க்கு இன்னொரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி நான் அழுது கொண்டு கேட்கல. எனக்கு ஒரு திருநங்கை தான் ஹெல்ப் பண்ணவ, திருநங்கையெல்லாம் நான் வேலைக்கு போனான்னு சொல்லி வந்து திருப்பி தான் டான்ஸுக்கு என்ட்ரு ஆயினேன், ஆடலும் பாடலுக்கும் என்ட்ரு ஆயினேன். அதுக்கு பிறகு பாய் ஃப்ரெண்ட் வந்து திருப்பி சாரி சொல்லி சேர்ந்த பிறகு திரும்பவும் லவ் இன்னொரு அதே கேர்ளோட கனெக்ட் ஆகி அப்புறம் அந்த அவர் வந்து ஜெயிலில் போயிருந்துருவார். ஜெயிலில் இருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக அந்த கேர்ள் கால் பண்ணி ரம்யாட்ட கேட்ட மாதிரியும், ரம்யா வந்து அதுக்காக காசு ஏதோ கலெக்ட் பண்ணி அந்த காசை வச்சு வெளியில் எடுத்தோடனே அவர் வந்து இந்த காசு நோக்க எப்படி வந்ததுன்று சொல்லி பிள்ளையாக கேட்குறார் போல இருக்குது. இப்போ ரம்யா இடத்துலேருந்து பார்க்கல, ரம்யா சொல்லி அழைக்கல, எல்லாரும் கிளப் பண்ணுவாங்க அப்படி சொன்னோன்னே. அதுக்கப்புறம் நான் அந்த லவ் தேவையில்லை வெளியில் வந்துட்டேன். உண்மையில் வந்து அது டாக்ஸிக் தான். காசுக்காக மட்டும்
இவங்களோட பழகுறத பார்த்து நான் டாக்ஸிக் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ரம்யா இந்த இடத்துலாவது சுதாரிச்சிட்டா. தான் இப்படி லவ்லேருந்து வெளியில் வந்துட்டேன், நான் இப்போ இந்த வீட்டுக்கு வந்தது ஒரு அன்பை சம்பாதிக்கிறதுக்காகத்தான் மாதிரி சொல்லி அவட கதையை முடிச்சிருப்பா. இதோட நேற்றையான் பிக் பாஸோட விஷயம் முடியுது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எந்த இடத்துல பிள்ளை விடுறேன், என்ன பிள்ளை விடுறேன்னு சொல்லுங்கள். எது நல்லா செய்கிறேன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களோட லோக்கல் குரூப்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வேறு என்ன, அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.